श्री अरविंदाय। ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे। ओम तत्सवितुः वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत्. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form which shall illumine us with his truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power in all things, may you see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within the wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, the halo of the indwelling deity, the immortal luster that had lit her face, and tended its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, Mother, in gratitude intense. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham Nathayamana Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Parampara. Shuklam Bharadaram Vishnum Sasivarinam Chaturbhujam Prasanna Vadanam Dhyayet Sarva Vighnopashantaye. Parasaratmajam Vande Sukatatam Taponidhyam Vyasaya Vishnu Rupaya Vyasarupaya Vishnuve. Kujantam Rama Ramayati Madarum Varaksharam Aruhya Kavita Shakam Vande Valmiki Kokilam. Buddhirbalam Yashodaryam Nirbhayatvam Arokata Ajatyam Vak Patittam Cha Hanumat Smaranat Bhavet. Vedavedya Paraypamsi Jate Dasaratatmate Vedaha Prachetasadasiti Sakshat Ramayana Atmana. Tadupakara Samasa Sandhiyogam Samabharopanatartha Vakyabadham Raghuvara Muni Pranitam Dasasarasya Ishamayat Sri Raghavam Dasaratatmata Vapramayam Sitapatim Raghukulanve Ratnadipam Ajanabhagu Aravinda Talayataksham Ravam Nishachara Vinashakaram Nama. Vaidegi Sahitam Suradrumatale Haime Mahamandape Madhye Pushpakamasare Maninaye Virasane Swastitam. Agre Vachageti Prapanjanasate Tadvam Manipyaparam Yakyantam Varatadivihi Paribhadram. Nanmayum Salvum Nadum Nalhume Tinmayum Papamum Savinti Teyume Senmamum Baranamum into Tirume Inme Rama and the Irandi Eritina. பரதன் சித்திரகூடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் தேவி என்று நேற்று நிறுத்தினோம் போன வாரம் அல்லவா என்று கைலாசத்தில் பெருமான் பரமசிவன் பெருமான் மகேஸ்வரி மகாதேவர் பார்வதி தேவியை கூறிக்கொண்டு வருகிறார். பிறகு என்ன நடந்தது சுவாமி என்று தேவி கேட்கிறாள் ஆர்வத்துடன். பரதன் நடந்து கொண்டே சென்றான். அந்த இடம் சித்திரகூடம் ராமன் இருந்து நடமாடிய இடம், அவருக்கு பிடித்து போன இடம். ஆகையால் அடிச்சுவடுகள் தென்பட்டன. அந்த அடிச்சுவடுகளை சங்கு சக்கர ரேகைகள் இருந்ததை பார்த்து பரதன் மகிழ்ந்தான். கீழே விழுந்து அதற்கு நமஸ்காரம் செய்தான். அந்த துகளை எடுத்து தன் தலையில் தூவிக்கொண்டான். இந்த பாத சேவைக்கானே லக்ஷ்மணனுக்கு இடைவிடாமல் கடத்தி வருகிறது என்று தனது சகோதரனுடைய பாக்கியத்திற்கு குறித்து மகிழ்ச்சி அடைந்தான். பரதனுக்கு என்றுமே பொறாமை இருந்ததில்லை. இந்த பாததூளி என்ற ஒரு விஷயம் கேட்டபொழுது கிருஷ்ணாவதாரத்தை பற்றிய ஒரு சம்பவத்தை நாம் நினைத்துக் கொள்வது தகும். அது நாரதருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவம். கிருஷ்ணனை பார்க்க நாரதர் வந்தார். கிருஷ்ணன் மிகவும் ஆயாசத்துடன்
ஜுரம் அடிக்கிறது அல்லது ஜுரம் அடிக்கப் போகிறது என்ற அறிகுறியுடன் மண்டையில் டனார் டனார் என்று ஒரு இடி இடிப்பது போல் தலைவலி. கிருஷ்ணா, வணக்கா தலைவலி என்றார் நாரதர் ஆச்சரியத்துடன். நாரதரே, உலகத்தில் யார் பிறவி எடுத்தாலும், சரீரத்துடன் பிறவி எடுத்தாலும் அவனுக்கு சரீர உபாதைகள் ஏற்படுகின்றன. கிருஷ்ணா, ஏதாவது மருந்து தைலம் தடவி கொண்டாயா? அமிர்தாஞ்சனம், டைகர் பாம் போட்டு தடவி கொண்டாயா என்று பரிவுடன் கேட்டார் நாரதர். சுவாமி, இந்த தலைவலி எதுலெல்லாம் போகாது, விசித்திரமான தலைவலி, அதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் உண்டு என்றார் பரமாத்மா. சுவாமி, சொல்லுங்கள், நான் அதை உடனே வாங்கி கொண்டு வருகிறேன். அப்பொழுது பகவான் சொன்னார், எந்த பக்தன் என்னையே இடைவிடாமல் சிந்தனை செய்த வண்ணம் என்னை விட்டால் வேறொன்றும் கிடையாதவனுக்கு என்ற புகலிடம் இல்லாதவனாக என்னை பற்றி ஆலோசித்துக் கொண்டு ஒரு இடத்தில் நின்று கொண்டு அந்த கால்களால் அந்த மண் பகுதியில் திமு திமு என்று குதித்து அதை மேலும் சன்னமாக்கினால், அந்த சன்னமான மண் துகளை என் நெற்றியில் பூசினால் என்னுடைய தலைவலி தீரும் என்று ஒரு விசித்திரமான உபாயத்தை சொன்னார். கிருஷ்ணா, இது என்ன, இதுவும் உன்னுடைய மாயையா? யாராவது, எந்த பக்தனாவது தன் கால் பதித்த இடத்திலிருந்து மண்ணை எடுத்து உன் நெற்றியில் பூசுவார்களா? நரகத்துக்கெல்லாம் போவேன் என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள் என்று நாரதர் சந்தேகத்துடன் கேட்டார். நாரதரே, உங்களுக்கு வராது அப்படி தோன்றலாம். விசித்திரமான சம்பாஷணை. நாரதர் கிருஷ்ணனை பார்த்து பரமாத்மா என்கிற உரிமையுடன் அன்பு கலந்தால் அதில் உரிமையும் வந்துவிடும். பரமாத்மாவிடம் காட்டாத அன்பும் உரிமையும் யாரிடம் காண்பிக்கப் போகிறோம்? ஆகையால் நீ போ என்று சொல்வார். பகவான் கிருஷ்ணன் கத்திரி அவதாரம் பண்ணத்தால் இவர் ரிஷி ஆனத்தினால் அவரை நீங்கள் போங்கள் என்கிறார் மரியாதையுடன். நாரதரே, நீங்கள் கோகுலம் செல்றதுக்கு சம்மதமானால் கோகுல பிருந்தாவனத்துக்கு செல்லுங்கள். கோபிகைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு என்னுடைய நலனை பற்றி விசாரிப்பார்கள். அவர்களுக்கு என்னுடைய இன்றைய நிலைமை கூறுங்கள். பிறகு என்ன நடக்கிறது அதுபடி நடக்கட்டும் என்று கூறிவிட்டார். ஒரே மர்மமாக இருக்கிறதே என்று நினைத்துக்கொண்டு கிருஷ்ணன் கூறியதை அமல்படுத்த கோகுலம் சென்றார் நாரதர். கோபிகைகள் அவர் கூறியது போல், கிருஷ்ணன் கூறியது போல் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். கிருஷ்ணனுக்கு தீரா தலைவலி என்று அவருக்கு அவர் தவித்து போயினர், துடித்து போயினர். கொதி மணலில், பாலைவனத்து கொதி மணலில் இருப்பது போல் தவித்து போயினர். கிருஷ்ணனுக்கு அவனே ஏதாவது உபாயம் கூறியிருப்பாரே என்று கேட்ட பொழுது நாரதர் அந்த உபாயத்தை சொன்னார். இப்படித்தானா, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாங்கடி என்று எல்லாரையும் கூத்திக் கொண்டு திம் 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 என்று தட்டாமாலையாடி அந்த ஏறி அந்த பிரதேசத்தில் ஒரு நடனமே ஆடி தீர்த்து விட்டது அந்த கோபிகைகள். அந்த மணலை எடுத்துக்கொண்டு நாரதர் விரைந்து வந்தார். அதை எடுத்து கிருஷ்ண கூறியது போல் நெற்றியில் பூசினார். தலைவலி மாயமாக மறந்து போய்விட்டார். பகவான் நடந்த இடத்தினுடைய அடிச்சுவடுகளுக்கு அதனுடைய மகிமை. அதைத்தான் நீங்க பரதன் உணர்ந்தார். ராமஸ்ய புவோ அதிமங்களானி பாதரஜசு, ரொம்ப மங்களமானவை. தினம் இதைத்தான் லக்ஷ்மணன் சேவித்து உயிர்ந்து போகிறார். அப்பொழுது ஓடி வந்து பரதன் ராமனுடைய காலை பற்றி கொண்ட பொழுது அன்புடன் அவரை எடுத்து நிற்க வைத்து வாரி அடிக்கடி மீண்டும் மீண்டும் அடைத்துக் கொள்கிறார் அமர்கிறார். அதற்குள் அன்னைமார்கள் வந்துவிட்டார்கள், வசிஷ்டரும் வந்துவிட்டார்.
வால்மீகி ராமாயணத்தில் கூறவில்லை. முதலில் பரதன் வந்து விடுகிறான். அவர்கள் மெல்ல மெல்ல நடந்து வருகிறார்கள். வருஷத்திற்கு வந்த பிறகு பரதன் மூலம் ராமருக்கு தசரதர் சொர்க்கலோகம் சென்ற விவரம் தெரிய வருகிறது. அவர் பிரலாபிக்கிறார். பிறகு தன் கடனை நினைத்துக் கொண்டு மந்தாகினதில் நீராடிவிட்டு புங்கை மரத்திலிருந்து அந்த புங்கையினுடைய கிழங்குகளை, புஷ்பங்களை, பழங்களை எடுத்து புண்ணாக்கு வைத்து பிண்டம் வைக்கிறார். அதையெல்லாம் பார்த்து கொண்டே கௌசல்யா எல்லோரும் வருகிறார். ஆனால் இங்கே வியாசர் சற்று வேறு விதமாக சித்தரித்திருக்கிறார். ராமருக்கு தசரதர் காலமான செய்தியை வசிஷ்டர் வந்து கூறுகிறார். ராமா, உன்னை திடப்படுத்திக் கொள். தந்தை, நீ உன்னை காணாவிட்டால் உயிர் நிற்காது என்று கூறிய பிரகாரம் அவர் மரணமடைந்தார். பரதன் ஒருவரைக்கும் தேகத்தை காப்பாற்றி பரதன் மூலம் அவனுக்கு ஈமக்கடங்களை செய்தோம். நீதான் ஜேஷ்ட புத்திரன். உனக்கு ஒருவன் மரணமடைந்து விட்டான் என்பது நமக்கு தெரியாத வரை நமக்கு தீட்டு கிடையாது. நமக்கு தீட்டு ஒட்டுவதில்லை. ஆனால் எந்த தருணம் மோமெண்ட் அவன் மறந்து விட்டான் தெரிய வருகிறதோ உடனே நமக்கு தீட்டு உண்டு. அது நாள் கணக்கு உண்டு. 3 நாள், 7 நாள், 10 நாள் என்று கூறிய உடனே தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அருகில் வந்த அன்னைகளையும் சமாதானப்படுத்திவிட்டு எல்லோரும் சென்று நீராடுகிறார்கள். பகவான் ராமர் ஜல தர்ப்பணம் செய்கிறார். அங்கே பிண்டம் வைத்த பிறகு எல்லோரும் நீராடி விட்டு திரும்பி வருகிறார்கள். அதற்கு பிறகு அன்று அவர்கள் எல்லோரும் உபவாசம் இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலை உதிக்கிறது. பரதன் பேச ஆரம்பிக்கிறார். ஆனா, கத்திரியாக பிறந்தவன் எந்தெந்த வயது காலத்தில் எந்தெந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு இந்த வயதில் ராஜ்யபாரத்தை ஏற்று நிர்வாகம் செய்ய வேண்டியதுதானே பொருத்தம். அதை நினைத்து கொண்டுதானே அப்பா உங்களுக்கு ராஜ்யத்தை உங்கள் அபிஷேகம் செய்ய விரும்பினார். அது என்ன காரணத்தினாலோ தவறி போய்விட்டால் அந்த ஒரு கோளாறை நாம் சரி செய்ய வேண்டாமா? அம்மா கைகேயி ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ பழைய வரங்களை எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு கேட்டு, தனக்கு பிரயோஜனம் வேண்டும், எனக்கும் பிரயோஜனம் வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டாள். அதை நீங்கள் மன்னித்தருள வேண்டும். ஆகையால் நான் என்ன பிரார்த்திக்கிறேன் என்றால், நீங்கள் உடனே திரும்பி வந்து ராஜ்யத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படிலாம் இல்லை, அப்பா வந்து 9, 5, 14 வருஷம் காட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், உங்களுக்கு பதிலாக நான் இங்கே இருந்து விட்டு போகிறேன். அதுவும் ஒத்துக்கொள்ள முடியாது என்றால், என்ன காரணத்தை கொண்டும் நான் எனக்கு மகாராஜாவா நான் ஆளப்போவதில்லை. ஆளப்போவது ஏதாவது எப்போதாவது ஆள்வதென்றால் நீங்கள் தான் ஆளப்போகிறீர்கள். அதுவரை நான் இங்கேயே உங்கள் பாதங்களை கடப்பேன். அதுவரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று கீழே உட்காந்து ஒரு மாதிரி சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பித்தார். பகவான் ராமர் வசிஷ்டரை அர்த்த புஷ்டியுடன் ஒரு பார்வை வீசினார். அதை புரிந்து கொண்ட வசிஷ்டர் பரதனை பார்த்து, பரதா, இங்க வா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லணும்.
ராமன் யார் தெரியுமோ? ராவணஸ்ய வதார்த்தம் ஜாதோ தசரதஸ்ய சஹ சாக்ஷாத் நாராயணः ஸ்வயம். ராவணனுடைய வதம் நடக்கும் பொருட்டு தேவர்களின் விருப்பத்திற்கேற்ப சாக்ஷாத் நாராயணம் என்னும் பரமாத்மா ராமனாக அவதரித்திருக்கிறார். தசரதனை அவர் அப்பாவாக தேர்ந்தெடுத்தார். பகவானுடைய சங்கல்பம் நிறைவேற வேண்டுமா? அதற்கு எதிராக நாம் செய்யும் காரியம் தகுமோ? நமக்கும் ராட்சசர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றெல்லாம் மிருதுவாக அவருடன் பேசி அவனை சமாதானம் செய்தார். எவ்வளவு தீவிரமாக பேசினாலும் அவருடன் நாம் மிருதுவாக பேசினால் என் நிலைமை சற்று சீராகிறது. ராவணன் இந்திரஜித்தால் வீழ்த்தப்பட்ட ஹனுமானை பார்த்து அப்பவே அவரை எரித்து விடும் போல் பார்த்து பகவஸ்தனிடம் கூறுகிறார், கேளு, இந்த மதிக்கட்ட குரங்கு ஏன் இப்படி எல்லாம் நாசம் செய்தது, நம்ம ஊருக்கு ஏன் வந்தது என்று கேளு என்று கேட்கிறார். பொழுது ஹனுமான் சாந்தமாக சொல்லுகிறார், ரமணேஸ்வரா, லங்கேஸ்வரா, நீங்கள் ராட்சசேந்திரன், வானரேந்திரன், சுக்ரீவன் உங்களுடைய சகோதரர். பிராத்துகூத்தே குசலம் அப்ரவீத்து, உன்னை குசலம் விசாரித்தார். இவ்வளவு நாளெல்லாம் பண்ணிட்டு சுக்ரீவன் உன்னை குசலம் விசாரித்தார், உனக்கு ஒரு செய்தி சொன்னார். சொல்லிவிட்டு இந்த கதையை சொல்றார். சீத்தை எங்கெல்லாம் காணா போனால் திடீர்னு யார் எடுத்து போனால் தெரியல, எல்லாம் தேடினும் நான் இங்க வந்து தேடினாக்கா உன்னுடைய வீட்டுல சீத்தை இருக்கிறாளே, இது என்ன ஆச்சரியம், இப்படி நடந்துக்கலாமா என்றெல்லாம் உபதேசம் செய்கிறார். அதுபோல் பரதனுக்கு வசிஷ்டர் உபதேசம் செய்துவிட்டு பரதன் ஸ்தம்பித்து போனான். ஸ்தம்பித்து போய் ராமனை வந்து வணங்கிவிட்டு, அண்ணா, வசிஷ்டர் எல்லாம் விளக்கினார், உங்களுடைய நோக்கத்திற்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன். அதே சமயம் இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. உங்களுடைய சக்தியை உங்களுடைய பாதுகைகள் இறக்கி வைத்துவிட்டு அந்த பாதுகைகளை எனக்கு கொடுங்கள் என்று கூறிவிட்டு அந்த 2 பாதுகைகள் ராமருடைய பாதங்களில் பொருத்தினானாம் பரதன். இங்கே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த பாதுகைகள் திடீரென்று பரதன் கைக்கு எப்படி வந்தன? 3 பாசிபிலிட்டிஸ். ஒன்னும் ராமரே காலில் போட்டு அயோத்தியில இருந்து இங்க வந்திருக்கணும், அது பாசிபிளோ? அது பாதுகை ஹேமபூஷித்தை தங்கப்பட்டைகளால் அலங்கரிக்கப்பட்டது, சந்தன மத்தல் கடைந்து எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் யாத்ராதானத்தில் செய்து கொடுத்துவிட்டு விரக்தியுடன் ஆனந்தமாக கானகம் வந்த ராமர் தங்கப்பட்டை பாதுகைகள் அணிந்து கொண்டு டக் டக்கு நடந்து வருவாரா? ராமர் அதை அணிந்து கொண்டு இங்க வந்தார் என்று நினைப்பது அவ்வளோ பொருத்தமில்லை. சரி, வசிஷ்டர் இப்படிலாம் நடக்கும்னு ஊகித்து கொண்டு கடைசியில் ராமர் பாதுகையைத்தான் அனுப்புவார் என்று அதையும் ஊகித்து கொண்டு பரதனுக்கு தெரியாமல் ராமன் கால அளவுக்கான பாதுகை அவரை கொண்டு வந்தாரா? பாசிபிள், பண்ணிருக்கலாம். அல்லது பரதனை கொண்டு வந்தானா? பாசிபிள். ஏனென்றால் ராமன் திரும்பி இசைந்து விட்டால் அவர் பின்னசாலையில் இருந்து சத்ருஞ்சயன் இருக்கும் யானையின் இடத்துக்கு நடப்பதற்கு அரசனா போக வேண்டிய அவருடைய பாதுகைகள் ஏறி நின்று அதை உபயோகப்படுத்துவதாலே பொருத்தம் என்ற காரணத்தாக பரதன் கொண்டு வந்திருக்கலாம். பாதுகைகள் ராமன் அணிந்து கொண்டு வந்திருக்க மாட்டார், கொண்டு வந்திருக்கலாம், அல்லது பரதனே கொண்டு வந்திருக்கலாம் என்று நாம் அனுமானிக்கிறோம். அதுக்கே ஹேமபூஷிதே அதிரோக ஆரிய ஏஷ ஏவ சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாஸ்யதா என்று வால்மீகி அந்த இடத்துல கூறுவார். உலகக்ஷேமத்தை இதுதான் வழங்கப் போகிறது.
திஸ் இஸ் கோயிங் டு பி த ரூலர். அதற்காக இந்த மாதிரி ஏறுங்கள், உங்களுடைய கால் துகளை இதில் உதிர்த்து என்கிட்ட கொடுங்கள் என்றார். அப்படி ராமர் செய்தவுடன் அந்த பாதுகையை தலைமையில் தாங்கிக் கொண்டு அயோத்திக்கு திரும்பி வந்தான் பரதன். இதெல்லாம் 3 அன்னைகளும் கவனித்துக் கொண்டிருந்தார், குறுக்கே பேசாமல். அந்த 4 அக்கா தங்கைமார்களும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். 12 வருடம் அயோத்தியில் ஆனந்தமாக ஒன்றாக இருந்தார்கள் அந்த அக்கா தங்கைமார்கள். சீத்தை, மாண்டவி, ஊர்மிளை, சுருத்தகீர்த்தி, இந்த 4 பேரும். உங்களுக்கு தெரியும், ஊர்மிளை லக்ஷ்மணன் மனைவி, மாண்டவி பரதன் மனைவி, சுருத்தகீர்த்தி சத்ருகன் மனைவி. இங்க வந்தபோது 4 அந்த அக்கா தங்கை ஒன்றோடு பரஸ்பரம் விசாரித்துக் கொண்டிருந்தார். என்ன பண்ற, நீ சமையல் பண்றியா, நீ சமையல் பண்ணி உட்கார வச்சு பரிமாறி அப்புறம் சாப்பிடுவியா, இல்ல சமையல் பண்ணி எல்லாரும் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீங்களா, இல்ல நீ சமையல் பண்றதே இல்லையா, அதையும் லட்சணம் பண்ணிடுறாங்க. தங்க அக்கா தங்கைகள் இதெல்லாம் ரொம்ப கியூரியஸ். சீதை பிராட்டி சாந்தமாக சொல்கிறாள், நான் ஒரு காரியம் இங்கு செய்வதற்கு லட்சுமணன் என்னை அனுமதிப்பதில்லை. ராமரும் சொல்லிவிட்டு அவன் போக்குக்கு விட்டுவிடு, அவன் துக்கப்படுகிறான், நமக்கு சேவை செய்யறதுக்கு ஏதாவது குறைந்து போனால் துக்கப்படுகிறான் என்று அவர் கூறிவிட்டார். தினம் சமையல் பண்ணுவது லட்சுமணனுடைய பொறுப்பு என்று தேவி கூறுகிறார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கைகேயி மொள்ள ராமனை நெருங்கினாள். அவளுடைய பாவனையிலிருந்து ஏதோ தனியாக கூற விரும்புகிறாள் என்று புரிந்து கொண்ட ஸ்ரீராமன் அவரை பார்த்து, கடன் குறித்தம்மா என்ன எதான கூற விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுதோ, ராமா, என் புத்தி அடியோடு கோளாறா போயிருந்தது, என்னை மன்னித்து விடு, கிரமஸ்வ, நான் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டு விட்டேன், உன்னுடைய இயல் சொரூபத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை, நீதானே உலகத்தை நடத்துபவன், மாயில் எல்லாரையும் பந்தத்தில் ஆழ்த்துபவன், தேவ காரியத்திற்காக இந்த காரியம் எல்லாம் நடந்தது, நான் ஒரு கைப்பாவையாக உபயோகப்படுத்தப்பட்டேன் என்பது பிறகு தெரிய வந்தது, என்னை மன்னித்து விடு என்று கூறிய பொழுது அன்புடன் கைகேயிடம் ராமர் பேசுகிறார். அம்மா, இதெல்லாம் நம் கையில் இல்லை, இதெல்லாம் தேவர்களால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம், நீங்கள் மனத்தை சமாதானமாக வைத்துக் கொள்ளுங்கள், இனிமேல் நீங்கள் எவருடனும் அன்பு அதீதமான அன்பு, வெறுப்பு, பகை எல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு பழகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். என்னையே நினைத்துக் கொண்டிருங்கள், என்னையே நினைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் மனம் சாந்தி அடையும். பிறகு எந்தவித சிரமம் இல்லாமல் மோட்சம் என்னும் உயர்ந்த ஒரு நிலையும் கிட்டும் உங்களுக்கு என்று கூறி கைகையின் பாதங்களில் விழுந்து, என்னுடைய வனவாசம் நோக்கம் பூர்த்தி ஆக வேண்டும், நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று ராமன் கைகையிடம் கோருகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நிகழ்கிறது. சித்திரக்கூட்டத்தில் பல அற்புதங்கள் பரதன் அங்கே போன போது நிகழ்ந்தன. அதில் வியாசர் எழுதிய வால்மீகியிலிருந்து வேறுபட்டு, வால்மீகி இப்படிலாம் கைகேயி பச்சாதாபப்பட்டாள் என்றெல்லாம் கூறவே இல்லை.
பரதனுக்கு ராமன் கூறியதை பரத்வாஜர் அவனுக்கு கூறி அவனை ஆசுவாசப்படுத்துகிறார். அம்மாவை குறை சொல்லாத. இதுக்கெல்லாம் நமக்கு எப்படி ஏன் என்று காரணம் தெரியாது என்று கூறிவிட்டு பரதன் பாதுகையை எடுத்துக்கொண்டு அயோத்திக்கு திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது கொஞ்ச நாள் அங்கேயே ராமர் அங்கே தங்கி இருக்கிறார். ஆனால் பரதன் வந்து போன விஷயம் பிரபலமாக இருந்தது. அயோத்தியில் எல்லாருக்கும் தெரியும். அங்கு போனவர்கள் எல்லாரும் அங்க என்ன நடந்தது, ராமன் எப்படி இருக்கிறார் என்று அங்கு அந்த முதல் இந்த குரூப்பில் சேர்ந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் சிறு சிறு கும்பலாக அடிக்கடி ராமனை வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அயோத்தி மக்கள் எவர்களால் பரதனுடன் வர முடியவில்லையோ ராமன் அங்கே வாழும் விவரத்தை கேட்டு ரொம்ப தொலைவில் இல்லை, கங்கையை கடந்தால் போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டு அடிக்கடி வந்து ராமனை பார்க்க வந்தார்கள். அது ராமனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தன. சற்று வருத்தம் ஏற்பட்டது. அதை தவிர கை ஸ்பெசிபிக்காக அந்த வரத்தில் அவதார நோக்கத்தில் ராமன் தண்டகாலத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஸ்டிபுலேஷன் இருந்தது. அப்பொழுதுதான் ராவணன் அவளை அவைவருக்கிறதுக்கு எளிதாகும். தண்டகாலத்து சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு ராவணன் அவளை அபகரிப்பதற்கு வசதியாகும். தேவி பார்வதி இப்படி ராமன் தீர்மானித்து விட்டு சித்திரக்கோட்டையை விட்டு தண்டகாரத்து கிளம்புவது தீர்மானித்தார் என்று உமை அம்மைக்கு பகவான் கூறுகிறார். உடனே கிளம்பி ராமர் என்ன செய்தார், தண்டகாரம் போகும் மார்க்கத்தில் தான் அத்திரி மகரிஷின் ஆசிரமம் இருந்தது. அங்கே சென்று அவரை வணங்கினார். அத்திரி மகரிஷி திரிகால ஞானி அல்லவா. ராமன் யார், எதற்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அதை வெளியிடாமல், என் சௌபாகியமே சௌபாக்கியம் ராமா, இன்று இந்த இரவு இங்கு தங்கி ஓய்வெடுத்துக்கொள். சீதையை உள்ளே போய் பரம பவித்திரையான பதிவிரத்தையான அனசூயை பார்த்து நமஸ்காரம் பண்ணு, அவரிடம் ஆசியை வாங்கிக் கொள் என்று கூறினார். சீதைக்கு ராமர் ஜாடையினாலே ஒரு காண்பித்து அனசூயிடம் செல்லும்படி கூற அவர் உள்ளே சென்று பாதங்களில் படைந்தார். ரொம்ப வயதானவள், அவ்வளவு உடம்பில் அவ்வளவு சுருக்கங்கள் வருமா என்று சீதைக்கு ஆச்சரியமா இருந்தது. உடம்பு நடுங்கி கொண்டிருந்தது. அவள் எழுந்து நின்று சீதையை அணைத்துக் கொள்கிறாள். ஒரு சிறு குழந்தை தனக்கு பிடித்த பொம்மையை, முயல், கரடி, அணைத்துக் கொள்வது போல் அணைத்துக் கொள்கிறாள். அணைத்துக் கொண்டு விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட 2 குண்டலங்கள் எப்படியோ அவரிடம் வந்து சேர்ந்திருந்தன. தேவர்கள் அவர்களை வழங்க வந்தபோது காணிக்கையாக கொடுத்திருக்கலாம். அதை பத்திரமா வைத்திருந்தார். எதுக்கான உபயோகப்படும். நாமும் செய்வோம் அல்லவா. ஒரு நல்ல பொத்தம் பெறுகிறது, அது யாருக்காக பிரசன்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஆடை, நல்ல விலை மதிப்புள்ள ஒரு பொருள், ஒரு ஃப்ரேம், பிறருக்கு கிஃப்டா கொடுப்பதற்கு உபயோகப்படுத்தலாம் என்ற எண்ணம் வைத்துக்கொண்டு அதை பத்திரப்படுத்துவோம் அல்லவா. அப்படி அனசூயை அதை பத்திரப்படுத்தியிருந்தால் சீதைக்கு அணிவித்தாள். அழகு பார்த்தாள், முத்தமிட்டாள். 2 மஞ்சள் பட்டாடை வஸ்திரத்தையும் அளித்தாள். பிறகு உடம்புக்கு பூசிக்கொள்ளுடைய ஒரு அங்கராகம், குழம்பு
ஒரு வாசனை குழம்பு, அதையும் பூசிக்கொள்ள உங்களுடைய திருமேனிக்கு எந்த தீங்கும் வராது. அழகு ஜொலிக்க விளங்குவாய் என்று கூறிவிட்டு, ராமன் உன்னையே நீ இருக்கும் இடத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன பேசுகிறாய் என்றெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறான். போ, அவனிடம் போ என்று அனுப்பி வைத்தார். அன்றிரவு ராமன் அங்கே தங்கினார். அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு காலை கடன்களை முடித்துக் கொண்டு, சுவாமி தண்டகாரண்யம் செல்வதற்கு எனக்கு மார்க்கம் காண்பதற்கு சில சிஷ்யர்களை அனுப்பி வையுங்கள். பெரிய சப்தத்துடன் அத்திரி மகர்ஷி நகைத்தார். உலகத்துக்கெல்லாம் பாதை வகுப்பவன், பாதை காண்பிப்பவன், என்னிடம் தண்டகாரணத்துக்கு பாதை கேட்கிறாயாராமா என்று சிரித்துவிட்டு சிஷ்யர்களை அனுப்பி வைத்தார். நடுவில் ஒரு பெரிய மகாநதி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த எப்படி கடப்பது என்பது அந்த சிஷ்யர்கள் கவலைப்பட வேண்டாம், இங்கே ஒரு படகு கடப்பதற்காகவே கட்டப்பட்டிருக்கிறது, சௌகரியமா இந்த பக்கம் கட்டப்பட்டிருக்கிறது, நாம் ஓடக்காரனை தேட வேண்டாம், நாம் அதில் ஏறிக்கொள்வோம், நாங்கள் செலுத்துவோம், நீங்களும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனுடன் ஆனந்தமாக வாருங்கள் என்று கூறி அவளை படகு ஏற்றுக்கொண்டு அக்கறைக்கு அழைத்து சென்றனர். ராமன் இவ்வாறு சித்திரகூட வாசத்தை முடித்துக் கொண்டு அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கான முக்கிய கட்டங்கள் நிகழப்போகும் நிலைமைகளுக்கு ஆதரவளிக்கும் அந்த ஸ்தலம் தண்டகாரணத்திற்கு சென்றார். இப்படியாக அயோத்தியா காண்டம் நிறைவு பெறுகிறது. சென்ற வாரம் வரை நாம் தொடக்கத்திலிருந்து 636 ஸ்லோகங்கள் கவனித்தோம். இந்த சர்க்கத்தில் 92 ஸ்லோகங்கள் மகாதேவர் உமைக்கு விளக்கினார். ஆகையால் 728 ஸ்லோகங்களை பாலகாண்ட அயோத்தியா காண்ட சர்க்கங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் சந்திக்கும் பொழுது ராமபிரான் அரண்ய காண்டத்தில் நுழைந்த மாத்திரத்தில் அந்த அரண்யத்தில், மகாரண்யத்தில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வோம். இனி உங்களுக்கான நேரம். மிக்க நன்றி.